இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் என்ன அப்டின்னா, பிரபல ஹாலிவுட் ஆக்டர் தாமஸ் பர்லேக் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காரு அப்டிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்த ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா இவரோட மறைவு அப்டிங்கிறது கேரள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரச் செய்தியா தான் மாறியிருக்கு அப்டின்னு சொல்லணும். ஹாலிவுட் ஆக்டரோட டெத்துக்கு கேரள மக்கள் ஏப்பா ஃபீல் பண்றாங்க அப்டின்னா, இவரோட பூர்வீகம் கேரளா. கேரளால பிறந்து வளர்ந்த இவரு சினிமா மீது இருக்க மோகத்தால ஏகப்பட்ட விஷயங்கள் கத்துக்கிட்டாரு. ஃபாரின்ல போயிட்டு சான்ஸ் தேடி இருந்துட்டு இருந்தாரு. அங்க ஒரு பிரபல தொலைக்காட்சி தொடர்ல கௌபாய் வேஷம் இவருக்கு கிடைச்சுச்சு. அந்த ஒரு வேஷத்துக்கு இவரு பெர்ஃபெக்ட்டா இருக்கவே, அந்த சீரிஸ்ல முழுக்க முழுக்க கௌபாயா இவரு நடிச்சிருந்தாரு. அதற்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அத தொடர்ந்து கன் ஸ்மோக் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு. வில் டிராவல் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு. இந்த 2 படங்களுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்ப வரைக்குமே தாமஸ் அப்படின்னா, இந்த 3 படங்கள் யாருக்கும் நினைவில்லாம இருக்காது. அந்த அளவுக்கு தாமஸ் அவர்கள் ஹாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகரா வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப சமீபத்தில 92 வயசான அவரு கேரளால இருக்கக்கூடிய அவரோட பூர்வீக வீட்ல தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. சமீப காலமாவே வயது மூப்பு காரணமா அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இதனால ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு நிலையில சிகிச்சை பலனின்றி தாமஸ் பர்லேக் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தாமஸ் அவர்களோட மறைவ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அத தொடர்ந்து இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா நிறைய ஹாலிவுட் பிரபலங்கள் தாமஸ் பர்லேக் அவரோட மறைவுக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. சமீப காலமாவே அவருக்கு உடல்நிலையில பிரச்சனை இருக்கு, அவருக்கு புற்றுநோய் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்தும் வகையில செக்கப்காக நான் அமெரிக்கா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப அவர் அமெரிக்கால தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில அவரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கால எனக்கு நம்ம ஊர் டாக்டர் ஒருத்தர் தான் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காரு. எல்லா டெஸ்ட்டுமே நாங்க எடுத்து பார்த்துட்டோம். எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, இது எதிர்மறையான விஷயங்களா இருந்தாலும் நிறைய நேர்மறையான மக்கள் என் கூட இருக்காங்க. நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதுலேருந்து மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வர ஜனவரி 26 நம்ம இந்தியாவுல தான் நான் இருப்பேன். கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாத்துலயும் முடிச்சுட்டு நல்லபடியாவே நான் இந்தியா திரும்புவேன் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வீடியோல பேசியிருந்தாரு. ஸோ எல்லா டெஸ்ட்லயுமே பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கும்போது, இவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுமா? நல்லபடியா திரும்பி வருவாரா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. சிவராஜ்குமார் அவர்கள் புற்றுநோயை வென்று ரொம்பவே நல்லபடியா மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு வரணும். கன்னடத்துல இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாவுமே மாறி இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.